அப்படி இப்படின்னு சொல்லி ஃபாண்டன்ட்லாம் செமையாக பண்ணிட்டாங்களா. இப்போ மெயினாக பண்ண ஃபாண்டன்ட்டுக்கு வந்து சில ஃபாண்டன் ஒர்க்கு சின்ன சின்ன ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே வந்து மார்னிங் வந்த உடனேவே ரெடி பண்ணணும். குட்டி குட்டியாக லைக் ஒரு ஃப்ளவர்ஸு, ஸ்டார்ஸு, டாப்பரு, ஒரு 2 hours ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நல்லாவே பக்காவாக முடிஞ்சு இப்போ ஃபாண்டன்ட்டில் எந்த மாதிரி மாடல் கொடுத்தாலுமே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நல்லாவே முடிச்சுட்டாங்க. அது போக ரைட்டிங் ப்ராக்டிஸ், நாசில் ப்ராக்டிஸ், அப்புறம் கேக் ஸ்பஞ்ச் பேட்டர் ரெடி பண்ணுறதாகட்டும். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் டஃப்பாக இருக்கிற ஃபாண்டன்ட்டே செம்மையாக பண்ணிட்டோம், ஐசிங் எல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி க்ரம் கோட், மெயின் கோட், அப்புறம் ஷார் பேஜ் ஃபினிஷ் பண்ணுறது, கலர் வந்து அந்தந்த தீமுக்கு தகுந்த மாதிரியான கலர் வந்து பக்காவாக அவங்களே பிக் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 கேக்கையும் எடுத்து ஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிருந்த ஃபாண்டன்ட்லாம் எடுத்து கேக் மேலே வச்சு ஃபைனல் வந்து பண்ண வேண்டியது தான். அது செய்யும் போதுமே எங்களுக்கு அகைன் எல்லாருக்குமே வந்து இந்த கேக் எப்படி வரப்போகுது, இந்த கேக் எப்படி வரப்போகுது, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி எல்லாரோட கண்ணும் எல்லா கேக் மேலேயும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் இண்டிவிஜுவல் கேக்ஸ் ஒன்று பார்க்கும்போது ஒன்று ஒரு மாதிரியான அழகழகாக இருந்தது. எண்ட் ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்குமே இவங்க செஞ்ச எல்லா கேக் ஒர்க்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது என்ன கேக்குன்னு சொல்லி அதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.